Hello everyone, I'm SK. இன்னைக்கு ஸ்ட்ரக்சரை ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி வந்து ஆர்குமெண்ட் செட் பண்ணி நான் பாஸ் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பார்ட்டில். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஃபஸ்ட்டு as usual ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி வந்து ஒரு டிஸ்பிளேங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சி ப்ரோக்ராமிங்கில் ஒரு struct function டாட் சிங்கிற ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைல் as usual main header file string.h அதில் ஸ்ட்ரக்சரில் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரக்ட்டுங்கிறது என்னோட கீவேர்டு, ஸ்டூடெண்ட்டுங்கிறது என்னோட நேம், அதாவது ஸ்ட்ரக்சரோட நேம். அதில் மூணு மெம்பர் டிக்ளேர் பண்ணுறேன். ஒரு மெம்பர் வந்து நேம், அதோட சைஸ் வந்து ஒரு 20. அதுக்கப்புறம் இன்ட்டில் ரோல் நம்பர், அதோட அது இன்டீஜர்னால அதை வந்து சைஸ் கொடுக்க வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டில் மார்க்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் ஒரு எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோட மெயினை கால் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மெயின் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா என்னென்ன வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸை நான் கேதர் பண்ணணும். இப்போ 5 ஸ்டூடெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் நான் எப்படி பண்ணுறதுன்னா அரே யூஸ் பண்ணி பண்ணலான்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி நம்ம பண்ணுவோம், ஃபஸ்ட்டு printf enter the name and roll number and mark. So printf enter the name, roll number, markங்கிறத print பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். எதில் print பண்ணேன்னா ஒரு லூப் வாங்குறேன். ஒரு more than ஒரு 5% டீட்டெயில்ஸ் நான் வாங்கணும் அப்படின்னா நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா for I equal to 0, I less than or equal to I less than 5, I plus plus, or else I less than or equal to கொடுத்துட்டு I equal to 1 கொடுத்துக்கலாம். starting from 1. ஓகே, 1லேருந்து எனக்கு 5 வரல எடுத்துகிட்டு வா. அதில் நான் வந்து இன்புட் வாங்குகிறேன். எதை இன்புட் வாங்குறேன்னா ஸ்கேன் பண்ணுறேன். மேலே நான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மெம்பர்ஸ் ஆப்ரேஷன்ஸாக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு நேம் வேணும். ஸோ ஸ்ட்ரிங்கு ஒரு இன்டீஜர் வேணும் சொல்லி தென் ஒரு ஃப்ளோட் வேணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நான் எப்படி இன்புட் வாங்குறேன் அப்படின்னாக்கா நான் வந்து இங்கே க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னோட இந்த ஸ்ட்ரக்சர் நேமுக்கு நான் வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணும், காப்பி பிஃபோர் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்டுங்கிறத ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கான ஒரு நேம் கொடுப்பேன். அதோட நேம் வந்து சிம்பிள்னு வச்சுக்கலாம். இதோட சைஸு ஒரு 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த சிம்பிள்ங்கிற நேமுக்குள்ளே நான் வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வாங்கி நான் பாஸ் பண்ணுறேன். செகண்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இங்கே ஐ யூஸ் பண்ணுறேன். ஃபார் I equal to 1. ஸோ ஐங்கிறத நான் டிக்ளேர் பண்ணல, இல்லைன்னா எனக்கு அதை இன்டிமேட் பண்ணும். ஸோ இன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் எஃப் வரலாம் வாங்கியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு இன்டீஜர், ஒரு ஃப்ளோட்டு. நெக்ஸ்ட்டு இது எப்படி இன்புட்டாக வாங்கணும் அப்படின்னாக்கா நார்மலாக ஸ்ட்ரிங்குக்கு நமக்கு வந்து அத்தரைட் சிம்பிள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் டாட் ஐ டாட் நேம் கமா அத்தரைட் யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்டீஜருக்கு நம்ம அத்தரைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அத்தரைட் சிம்பிள் ஆஃப் ஐ டாட் ஏஜ் ரோல் நம்பர் comma @rate simple of I dot marks. mark வச்சுக்கலாம். மார்க்ஸ் இல்லை, மார்க். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு நேமு, ரோல் நம்பர், மார்க்குங்கிறத. ஸோ இதோட முடிச்சுக்கலாம்.
ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா எனக்கு 1லேருந்து 5 டைம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து சிம்பிள் 5 ரெக்கார்ட் கேட்குறேன். ஸோ 5 ரெக்கார்டோட டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்டை நான் மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க பிரிண்ட் பண்ணணும், அதாவது பாஸ் பண்ணணும் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வேற ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ எந்த ஆர்குமெண்ட்ஸில் நான் பாஸ் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இந்த ஆர்குமெண்ட்ஸில் எனக்கு என்னென்ன வேணும், ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நேம் வேணும். ஸோ எனக்கு ஒரு நேமு, அது எப்படி மோர் தென் 1 அரேஸில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு கேரக்டராக இருக்காது, மோர் தென் 1 கேரக்டர் இருக்கும். ஸோ அரே யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், இன்டீஜரில் ரோல் நம்பர். தேர்ட் ஒன்று எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃப்ளோட்டில் மார்க். ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸ் தான் எனக்கு வேணும். இந்த பேராமீட்டர்ஸை வச்சு எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி காட்டணும். எதை பிரிண்ட் பண்ணி காட்டணும், ஜஸ்ட் பிரிண்டர் %s, ஃபஸ்ட் நேம் இருக்கணும், அடுத்தது %d நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் %f ஃப்ளோட் இருக்கணும். ஸோ இதில் நேமு கமா ரோல் நம்பர் கமா மார்க். ஏன் அதை கொடுக்குறேன் அப்படின்னா நான் இங்கே வந்து இந்த நேம்ங்கிற ஆர்குமெண்ட்ஸ் தான் ரிசீவ் பண்ணுது. எந்த நேம் வந்தாலும் அது ரிசீவ் பண்ணிக்கும். இந்த ரோல் நம்பருங்கிறத என்ன ரோல் நம்பர் வந்தாலும் அந்த ரோல் நம்பருங்கிறத ரிசீவ் பண்ணும். இந்த மார்க்குங்கிறத என்ன மார்க் வந்தாலும் இதில் வந்து ரிசீவ் ஆகிக்கும். இப்போ இந்த நேம் வச்சு நான் யூஸ் பண்ணேன். இந்த இடத்துல நான் ஜஸ்ட் நேம் 1, ரோல் நம்பர் 1, ரோல் நம்பர் 2, அது மார்க் 1 அப்படின்னு எது கொடுத்துருந்தாலும் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறனோ அந்த நேம் தான் இங்கே நான் கால் பண்ணணும். ஸோ அப்போ தான் இது ஒர்க் ஆகும், இல்லைன்னா எரர் காட்டும். ஸோ செமிகோலன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் ரிசீவ் பண்ணுறதுக்கான பிளேஸ் செட் பண்ணிட்டேன். டிஸ்பிளேங்கிற ஒரு ஃபங்க்ஷன் செட் பண்ணி 3 ஆர்குமெண்ட்ஸை செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணணும். எங்கே கால் பண்ணணும், மெயின்லேருந்து நான் எப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்போ ஒர்க் ஆகணும். நான் அந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும்னா எனக்கு மினிமம் 3 ஆர்குமெண்ட்ஸ் வேணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதில் நம்ம 5 ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறோம். அப்போ ஒரு டைம் மட்டும் நான் கால் பண்ணால் ஒரே ஒரு ரெக்கார்ட் மட்டும் தான் எனக்கு எடுத்துகிட்டு வரும். லாஸ்ட்டாக எது அப்டேட் ஆகிருக்கும் அந்த ரெக்கார்டு. ஸோ அதனால மறுபடியும் நான் ஃபார் லூப் போடுறேன். ஃபார் i = 0, பிகாஸ் இது இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஒரு அரே இருக்குன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஃப்ரம் 0, ரைட்? அதனால 0லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர வைக்கிறோம். ஸோ மேலேயும் அந்த இண்டெக்ஸை செட் பண்ணிக்கலாம். i = 0. ஸோ நெக்ஸ்ட்டு i <5, i ++. இந்த செகண்ட் ஃபார் லூப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் வந்து இதை வந்து டிஸ்பிளேங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுறேன். எதை கால் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வர்ற, அதாவது எந்த நேம்னா இந்த சிம்பிள் ஆஃப் i. தட் மீன்ஸ் என்னன்னா இப்போ i ஃபஸ்ட் வரும்போது 0ன்னு வரும். அப்போ சிம்பிள் ஆஃப் iங்கும்போது சிம்பிள் ஆஃப் 0க்குள்ளே இருக்கிற நேம் இது எடுத்துகிட்டு வரணும். கமா சிம்பிள் ஆஃப் 0ல் இருக்கிற ரோல் நம்பர் கமா சிம்பிள் ஆஃப் 0ல் இருக்கிற ஏஜ், சரி மார்க். இந்த 3 டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வரணும். இது எடுத்துகிட்டு வந்து எதில் பாஸ் பண்ணணும்னா இந்த 3 ஆர்குமெண்ட்ஸும் இதில் பாஸ் பண்ணுறேன். எதுக்கு, டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் கால் பண்ணுறேன். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம், சிம்பிளான ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறோம். மோர் தென் 1 கேரக்டர்ஸுங்கிறதால நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணுறேன். இந்த அரேயில் இருக்க எலமெண்ட்டை நம்ம என்னோட மெம்பர்ஸ்க்கான வேல்யூவை நான் ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு லூப் யூஸ் பண்ணி அதை வந்து ஒவ்வொன்றையும், இப்போ ஃபஸ்ட்னா RAM 22 மார்க்ஸ் 85 அப்படின்னு வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்கா இந்த 22ங்கிற ரோல் நம்பரில் ராம்ங்கிற பேர் 75ங்கிற மார்க்கை நான் கரெக்டாக எந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும், டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணால் மட்டும் போதுமா அப்படின்னாக்கா ஃபங்க்ஷனை நான் வந்து ப்ரோட்டோடைப்பாக செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணுவோம், void அதில் டிஸ்பிளேங்கிற ஒரு ஃபங்க்ஷனு, டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனு, அந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எதை செட் பண்ண போகிறேன், ஒரு கேரக்டர், அது பேர் நேமு, அதில் ஒரு இன்டீஜர், அதோட பேர் வந்து ரோல் நம்பர் கம்மா ஒரு ஃப்ளோட், அதோட பேர் மார்க். ஸோ இந்த 3 ஆர்குமெண்ட்ஸ் தான் அங்கே இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 3 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த 3 ஆர்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணி எனக்கு டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ ரன் பண்ணுவோம். ஜிசிசி ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷன்.
ஸோ எனக்கு எரர் இன்டிமேட் ஆகுது, ஒரே ஒரு எரர். என்ன எரர்னா லைன் நம்பர் 28ல இன்புட் எரர் மெயினில். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு செமிகோலன் வைப்போம் வேறு. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம முடிக்கும்போது நம்ம செமிகோலன் வைப்போம், இதெல்லாம் நமக்கு எரர் இன்டிமேட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன். லைனில் ஸோ ஒரு டிக்ளரேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ சி செக் பண்ணலாம். இந்த ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபார் லூப்பில் எண்டு க்ளோஸ் கொடுக்கல. ஸோ அதனால தான். ஸோ நவ் இட் வில் பி ஃபினிஷ். ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் சக்ஸஸ்ஃபுல். நான் நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன கேட்குது, நேம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜா 1178, விஷ்ணு 1298, சக்தி 1396, Ram 1297, so Rakesh 1390. ஸோ இப்போ எனக்கு அவுட்புட்டு ராஜாவோட அவுட்புட் 73 மார்க்கு, விஷ்ணு எல்லாமே ப்ராப்பராக வந்துடுச்சு. ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் லைன் கொடுக்கல, அதனால எரர் வருது. எரர் வரல, ஒரே லைனில் பிரிண்ட் ஆகுது. கம்பைல் பண்ணிட்டோம், இது பண்ணுறோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வருது, ராஜா 1001 அந்த பையனோட நேமு. ரெண்டாவது 1002ன்னு விஷ்ணுக்கும் 1002 கொடுத்துருக்கேன், சக்திக்கும் 1002 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால 1002 ராமுக்கும் 1002 கொடுத்துருக்காரு, 1002ன்னு வருது. 97 மார்க்கு, ராகேஷ்க்கு 1395 மார்க். ஸோ இதான் நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை பாஸ் பண்ணுறது, ஸ்ட்ரக்சரில் உள்ள இருக்க வேரியபிள்ஸை நம்ம எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ஸ்ட்ரக்சரை எப்படி ஒரு ஆர்குமெண்ட்ஸாக செட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். This key take for you. Thank you for watching.